கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவபாவத்தை நீச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனம். லூக்கா 3:4. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று தேவன் லூக்கா மூலமாக ஒரு மனதில் உள்ள காரியத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறார். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்களேங்க. இந்த வருடத்துல இந்த வருடத்தின் நமக்கு வாழ்க்கையில நமக்கு என்ன பள்ளங்கள் இருந்தாலும், ஒருவேளை பொருளாதாரத்துல பள்ளம் இருக்கலாம், குடும்ப உறவுல பள்ளம் விழுந்திருக்கலாம், வெளி உறவுகள்ல பள்ளம் விழுந்திருக்கலாம், தொழில பள்ளம் விழுந்திருக்கலாம், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது நிரப்பப்படும் அப்படின்னு அழகா சொல்றாரு. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நம்ம வாழ்க்கையில எது எது தேவையா இருக்கோ, எது எது கைவிட்டு பூச்சி நினைக்கிறீங்களோ அது எல்லாமே திரும்பி வரப்போகிறது, உங்களை நோக்கி உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க போகிறது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். அதாவது சகல மலைகள் குன்றுகள்லாம் என்ன, உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கடந்த வருடத்துல நீங்க என்னென்னதெல்லாம் உங்களை எதிர்பார்த்து உங்களுக்கு எதிராக மலை போல உங்களை தாண்ட விடாம, உங்களை தள்ளி போக விடாம, உங்களது அதை தியானம் பண்ணி போக முடியாத அளவுக்கு உங்களை தடுத்துச்சோ, உங்களை போராட்டங்களாக, உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, மலை போல இருந்தாலும் பரவாயில்ல, குன்றுகள் போல உங்களுக்கு முன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் மட்டும் இல்லாம சகல மலைகளும் சகல குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு போக போகிற வருடமாக இருக்க போகிறது. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும் வருடமாக இது இருக்க போகிறது. நீங்க அதை அனுபவிக்க போறீங்க, அனுபவிச்சு சாட்சியாக சொல்ல போறீங்க. நீங்க அநேக முன்பாக இருக்க போகிறீங்க. தேவனை நம்பினேன், தேவன் சகலத்துல இருந்து என்னை விடுவித்தான்னு சொல்ல போறீங்க. அது மட்டும் இல்லாம கோணலானவையை செவ்வியாக்கும், கரடானவையில் சமமாகும். உங்க வாழ்க்கையில போன வருடத்துல கோணலான காரியங்கள் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கார். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அதே சொன்ன அதே தகப்பன் உங்களுடன் இருக்கிறார். வாழ்க்கையில கோணலான காரியங்கள் நீங்க ஒருவேளை நல்லபடியா நடத்திட்டு தான் இருந்திருப்பீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அவங்க வழிகளை தாறுமாறாக ஆக்கி உங்கள் வழிகளை கோணலான பாதைகளுக்கு கொண்டு போனவங்க நிறைய பேர் உண்டு. நீங்க எதிர்பார்த்து நடந்த காரியங்கள் எல்லாமே குலைத்து போட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த கோணலான காரியங்கள் அனைத்தும் செவ்வையான பாதையாக மாறப்போகிறது, செவ்வையான காரியங்களாக மாறப்போகிறது. கரட முரடான பாதை எல்லாமே சமமாக போகிறது. சமமா போயிருந்தா என்ன, வளைஞ்சு நெளிஞ்சு போராடி உருண்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்றது எல்லாமே நேர்பாதை நடக்க போறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு போராட்டமும் இல்லாம உங்க வாழ்க்கையை அனுபவிக்க போறக்கா வருடம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களை சுத்தி தகப்பன் உங்களுடனே இருக்கிறார். அக்கா சொல்றாரு பாருங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். அப்ப இந்த வருடத்துல நீங்க தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள போறீங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட போகிறது, மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட போகிறது, கோணலானவைகள் செவ்வையாக போகிறது, கோணலான காரியங்கள் மாறப்போகிறது, கரடமுரடான காரியங்கள் செவ்வையாகப்பட போகிறது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, வருடத்தில் இந்த வாக்குக்காக நன்றி 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 தகப்பனே. பள்ளங்களான காரியங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்று சொன்னதற்காக நன்றியாட்டவரே. சகல மலைகளும் குன்றுகளும் தரை மொத்தமாக போவதற்காக நன்றியாட்டவரே. கோணலானவர்கள் செவ்வையாக்கி கரடமுரடானவர்கள் சமமாகும் என்று சொன்னதற்காக நன்றியாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டோம். குடும்பத்தில் உள்ள பள்ளங்கள் பற்றாக்குறை அனைத்தையும் நிரம்பியுடைய பாத்திரமாக மாற்றுவேன் என்பதற்காக நன்றியாட்டவரே. அந்த குடும்பம் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு போகும் என்பதற்காக நன்றியாட்டவரே. அவருக்கு முன்பாக கோணலான வழிகளை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் விலைக்கு போடுவேன் என்பதற்காக நன்றியாட்டவரே. கரடமுரடான காரியங்கள் அனைத்தையும் சமமாக்குவேன் என்பதற்காக நன்றியாட்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவருடன் பேசி அவர்களை வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்பதற்காக நன்றியாட்டவரே. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.